அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். அண்ணன் சீமானுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், என்னாச்சு? இத்தனை நாட்களாக செத்த பிணம் போல் அமைதியாக இருந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் திடீரென்று உயிர் பெற்று எழுந்த ஜாம்பிக்கள் மாதிரி எதுக்காக கடந்த 2 நாட்களாக நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து இருந்தார். தமிழ்நாட்டில் எங்க இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி? அவங்க எல்லோரும் எப்பவோ திமுகவோட ஒரு கிளை அமைப்பாகவும் துணை அமைப்பாகவும் மாறி போயிட்டாங்க. திமுக காற்ற இடத்துல பாய்வாங்க, நீற்ற இடத்துல மேய்வாங்க, அவ்வளவுதான் அவங்களோட இன்றைய செயல்பாடு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்க எல்லோரும் ஒட்டுண்ணிகளா மாறிட்டாங்க. திமுகவை ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கின்ற ஒட்டுண்ணிகளாக கம்யூனிஸ்டுகள் என்றைக்கோ மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சாரு. அது உண்மையும் கூட தான். ஆனா அதுல ரொம்பவும் கோபப்பட்ட கம்யூனிஸ்டுகள் அண்ணன் சீமானுக்கு எதிராக தற்போது பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலையாள கம்யூனிஸ்டான தோழர் உமா அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள், ஐயா சண்முகம் எல்லாம் ஒரு படி மேல போய் அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளி அப்படின்னே குறிப்பிட்டு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. நாம ஐயா கிட்ட கேட்க விரும்புறது ஒரே ஒரு கேள்விதான். ஐயா, நீங்க யாருங்க ஐயா அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளி அப்படின்னு முடிவு செய்து உங்களுடைய கண்டன அறிக்கையில பதிவு செய்யறதுக்கு? நீங்க என்ன கோர்ட்டா இல்லைன்னா நீதிபதியா? அண்ணன் சீமான் மீது பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது, அது இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனா நீங்க அவசர கொட்ட மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளி அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நீங்களே தீர்ப்பெழுதி நீங்களே பேனாமுனையா முடிச்சிருவீங்க, அப்படித்தானே? திமுகவிடம் கை நீட்டி கோடி கணக்கில் பணம் வாங்கிய பிறகு நீங்கள் எல்லாம் உங்களை கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் வாங்காத ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அப்படின்னு வெத்து பெருமை பேசுறீங்கல்ல, அதுல ஏதாவது தர்க்கம் இருக்கா? இந்தியாவிலேயே பாஜகவிற்கு அடுத்தபடியாக தேர்தல் பத்திரம் மூலமாக மிக அதிகமாக பணம் வாங்கிய ஒரே கட்சி திமுக தான். அவங்க கிட்ட இருந்து 10 கோடியும் 15 கோடியும் வாங்கின கம்யூனிஸ்டுகள் நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் வாங்கியவர்கள் தான். திமுக வாங்கின பல நூறு கோடிகள்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து உங்ககிட்டயும் கொடுத்திருக்காங்க. திமுக நேரா வாங்குச்சு, நீங்க ஒரு ஆள் கிட்ட கொடுத்து கைமாத்தி வாங்கி இருக்கிறீங்க. இதுல எப்படிதான் நீங்க உங்களை எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சப்படாம வெக்கப்படாம கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தோல்ல சிகப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திரைகளோ தெரியல. கார்பரேட்டுகள் கிட்ட கையை நீட்டி காசை வாங்கிட்டு கம்யூனிச சித்தாந்தத்திற்கும் கம்யூனிசத்தின் பிதாமகர்களான மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, யோசிமின், சேகுவேரா இவங்கள மாதிரியான புரட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுத்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறம் உங்களை கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்காதீங்க, கமிஷனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். சரி, ஓகே. இப்ப அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது நிரூபிக்கப்படவே இல்லை. அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான். எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணனை பத்தி, சரியா? ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்த காம லீலைகளை பற்றி என்னைக்காவது நீங்க வாயை திறந்து பேசி இருக்கிறீங்களா? உங்க முதுகுலேயே மூட்டை மூட்டையாக அழுக்குகள் இருக்கு. அதை முதல்ல நல்லா தேய்ச்சி கழுவுங்க, அப்புறம் அண்ணன் சீமானை பற்றி வாயை திறந்து பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு அதுக்கான தகுதியே வரும். ஒண்ணு வேணா, கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள் செய்கின்ற காம லீலைகளை பற்றி பட்டியல் போட்டு பேசலாமா? கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகளை கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்றதை விட காம ஈஸ்டுகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு காம லீலைகளை புரிந்தவர்கள் தான் கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்டுகள். நான் வேணும்னா ஒரு சில நிகழ்வுகளை எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்கு இவங்களோட லட்சணம் அப்படிங்கறத உறவுகள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2000வது ஆண்டில் ஈ.கே. நாயனார் என்பவரின் தலைமையில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியில் போக்குவரத்து மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்த ஏ. நீலலோகித தாசன் நாடார் என்பவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த பாலியல் குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய அமைச்சர் பொறுப்பையும் கட்சி பொறுப்பையும் விட்டு விலகினார் நீலலோகித தாசன்
நாடார். பாலியல் குற்றச்சாட்டுக்காக முதலாக பதவி விலகிய கம்யூனிஸ்ட் அமைச்சர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. 2018ஆம் ஆண்டு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் கேரளாவின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவான PK சசியை அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அப்போதைய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை தற்காலிகமாக நீக்கி வைத்து நடவடிக்கை எடுத்தது. மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதியான ஹேமா தலைமையில் 2019இல் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவை ஹேமா கமிட்டி என்று அழைத்தனர். அக்குழுவில் நடிகை சாரதா மற்றும் ஓய்வு பெற்ற பெண் IAS வல்சாலா ஆகியோர் இருந்தனர். இந்த குழு பல பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை வெளிக்கொண்டு வந்தது. அதில் குறிப்பாக கேரளாவில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த நடிகர் முகேஷ் தொடர்பான பல பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்தன. இதற்காக அவர் மீது கட்சி ரீதியாகவும் சட்டப்படியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போராடினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டிற்காக அவர் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை என்று முகேஷிற்கு ஆதரவாக நின்றது அம்மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 2022ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகம் மூலமாக தங்க கடத்தலில் ஈடுபட்ட குற்றவாளியான சொப்னா சுரேஷ் அவர்கள் கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 3 முக்கிய மூத்த தலைவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டியிருக்கிறார். அது தற்போது விசாரணையில் இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான தன்மோய் பட்டாச்சாரியா மீது ஒரு பெண் பத்திரிகையாளர் பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்தார். அதே போல 2004ஆம் ஆண்டில் மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோதிர்மயி சித்தரின் கணவர் அவுதார் சிங் அவருக்கு சொந்தமான மெர்லின் பார்க் ஹோட்டலில் விபச்சாரம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டார். இதில் அவருடைய மனைவியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோதிர்மயி சித்தருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று எதிர்க்கட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டது. என்ன பட்டியல் போதுமா? இன்னும் இருக்கு. அதையெல்லாம் வாசிச்சா அவ்வளவு நாராசமா இருக்கும். சரி, இந்த காம ஈஸ்டுகள், மன்னிக்கணும், இந்த கரப்ஷன் ஈஸ்டுகள், கமிஷன் ஈஸ்டுகள், இந்த வெத்து வெட்டு கம்யூனிஸ்டுகளை விடுவோம். அடுத்ததா இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வரலாம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அக்கா ஜோதிமணி, அக்கா சுதா, இவங்க எல்லோரும் அண்ணன் சீமானுக்கு எதிராக ரொம்பவும் பொங்கி இருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து பொங்குங்க. இப்ப உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த காம லீலைகளை பற்றி பார்க்கலாமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி இல்ல, 1-2 மட்டும் எடுத்து சொல்றேன், கேக்குறீங்களா? கேரளாவில் இருக்கின்ற திரைத்துறையை போலவே கேரளாவின் காங்கிரஸ் கட்சியிலும் பெண்களை படுக்கைக்கு அழைக்கும் கேடுகட்ட கேவலமான நிலை உள்ளது என்று அக்கட்சியின் பெண் தலைவரான சமி ரோசபில் ஜான் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். அவர் இந்த தகவலை சொல்லிய சில மணி நேரங்களிலேயே கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்குள் வைத்து ராதா என்கின்ற பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றத்திற்காக காங்கிரஸ் தொண்டர் PK பிஜு நாயர் மற்றும் சம்சுதீன் என்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது ஏதோ 1-2 எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான். நாடு முழுவதும், எப்படி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்த காம லீலைகளை பற்றி பேச ஆரம்பித்தால் ஒரு நாள் பத்தாது. நான் வேணும்னா சுருக்கமா ஒரு ஆய்வை பத்தி சொல்லட்டுமா? அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2024ல ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அது எது தொடர்பான ஆய்வறிக்கை தெரியுமா? இந்தியாவில் இருக்கின்ற மொத்த MP MLAக்களில் எத்தனை பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில மிக அதிகமாக பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ள MP MLAக்களின் பட்டியல்ல பாஜகவிற்கு அடுத்தபடியா இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். இந்த லட்சணத்துல கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க அண்ணன் சீமானை பத்தி பேச வந்துட்டீங்க. அக்கா ஜோதிமணி அவர்களே, அக்கா சுதா அவர்களே, தயவு செஞ்சு அமைதியா போயிடுங்க. இல்ல இப்படித்தான் நீங்க அண்ணன் சீமானை பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பற்றியும் அவர்களுடைய காம லீலைகளை பற்றியும் நாங்களும் இதுக்கப்புறம் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்ட வேண்டிய நிலை வரும். தெளிவா புரியுதா? அப்புறம் அசிங்கப்பட போறது யாரு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திமுகவை அண்டி உண்டி பொழைக்கிறீங்களா? பொழைச்சிட்டு போங்க. தேவையில்லாம எங்களை வந்து சுரண்டாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்லை, உங்களோட கட்சிக்கும் நல்லது இல்லை. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.